2026ல இருக்கும். ஏஐ யூஸ் பண்ண தெரியுமா? இல்ல ஜஸ்ட் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் ஏஐ யூஸ் பண்றாங்க. பட் வெரி ஃபியூ பீப்புள் தான் கரெக்டா யூஸ் பண்றாங்க. இந்த வீடியோல நீங்க ஏஐ நாவிஸா இல்ல ஏஐ பவர் யூசரான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ கிளியரா புரிஞ்சுக்கோங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்டா 4 சிம்பிள் ஸ்டெப் டிப்ஸை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க நெக்ஸ்ட் லெவல் ஏஐ யூசரா ஆகலாம் கண்டிப்பா. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இந்த 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 ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு சிம்பிள் கொஸ்டின்ஸ் தாங்க. நீங்க ஏஐ எப்படி யூஸ் பண்றீங்க அப்படின்றத மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். இப்போ நீங்க ஏஐ நோவிஸா இருந்தா சிம்பிள் கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்பீங்க, இல்ல கூகுள் மார்க் கீப் பண்ணுவீங்க, ஷார்ட் ப்ராம்ப்ட் கொடுப்பீங்க, ஏஐ கெஸ் பண்ண விடுவீங்க. ஏஐ கெஸ் பண்ண விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ரிசல்ட் எப்படி இருக்கும்? ஜென்ரிக்கான ஆன்சரா? யூஸ் இல்லை. இப்போ ஜென்ரிக்கான ஆன்சர் மட்டும்தான் கொடுக்கும், பட் அது கண்டிப்பா யூஸே இருக்காது. பட் ஏஐ பவர் யூஸரானா ஹார்ட் கொஸ்டின்ஸ் கூட கேட்பாங்க, ஃபுல் கண்டென்ட்ஸும் கொடுப்பாங்க, நியூட்ரலா கேள்வி கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவுட்லைன், அப்புறம் ரிட்டன் ரைட்டிங். ஸோ ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அக்யூரேட்டாகவும் பவர்ஃபுல்லாகவும் அவுட்புட் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் சிம்பிள். ஸோ ஹவு யூ ஆஸ்க் வாட் யூ கெட். ஸோ இதுதாங்க உங்க ஏஐ பேசணும் அப்படின்னா. ஸோ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிப் பற்றி நான் பேசுறேன். டிப் நம்பர் 1. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். கான்டெக்ட் கொடுங்க. இல்லையா ஒரு ஸ்மார்ட் ஃப்ரெஷ் காலேஜில் கிராஜுவேட் மாதிரி நீங்க உங்க ஏஐ நினைச்சுக்கோங்க. ஸோ நினைச்சுக்கிட்டு நீங்க லைக் கேள்வி கேளுங்க. பிரெயின் இருக்கா? பட் கண்டிப்பா ஏஐக்கு பிரெயின் இருக்கும், மோட்டிவேஷன் இருக்கும், பட் உங்களை பத்தி ஒண்ணுமே தெரியாது. நீங்க சொன்னா ரைட் மை செல்ஃப் ரிவ்யூ கொடுத்தா ஏஐ என்ன பண்ணும்? ஜென்ரிக்கா ஆன்சர் கொடுக்கும். பட் அது கண்டிப்பா வேஸ்ட் தான். பட் நீங்க ப்ராஜெக்ட் டீடைல்ஸ், ஸ்கிரீன்ஷாட், நோட்ஸ், ஸோ வாட் எவர் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் ஏஐ கொடுத்தோம் அப்படின்னா, எல்லாத்தையும் கொடுத்தோம்னா சேம் ஏஐ பர்ஃபெக்டா பர்சனலைஸ் பண்ணி அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ இதுதாங்க டிஃபரன்சஸ். ஏஐக்கு நம்ம ஏஐ யூஸ் பண்ண போறோம். ஸோ கீ ஐடியா என்ன அப்படின்னா, ஏஐக்கு ஒர்க் பண்ண என்ன இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. ஸோ அதுதான் யோசிக்கணும். ஸோ ஹானஸ்டா சொல்ல போனா அடுத்த ஃபீட்பேக் நம்ம செக்ஷன்ல போகும். ஸோ இங்க ஒரு டேஞ்சரஸ் கான்செப்ட் இருக்கு. அது பேரு தான் சிங்கோபெனியஸ். சிம்பிளா சொல்லணும்னா, ஏஐ உங்களை ப்ளீஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ எப்பவுமே நம்ம ப்ளீஸ்ன்னு சொல்லி தான் நம்ம சாட் ஜிபிடில கொடுப்போம், எல்லா ஏஐ கொடுப்போம். நீங்க சொன்னா திஸ் இஸ் மை கிரேட் ஐடியா அனலிஸ் இட் அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா, ஏஐ என்ன சொல்லும்? வாவ் அமேசிங் ஐடியா அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். இல்லைன்னா நீங்க கேட்டீங்கன்னா சின்னதா ஏதோ இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, அதுல 0 வேல்யூ. கரெக்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, நியூட்ரல் கொஸ்டின் பிளஸ் ரூப்ரிக் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குங்க. அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி கேட்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் அனலைஸ் திஸ் ஐடியா அப்ஜெக்டிவ்லி, மார்க்கெட், ப்ராப்ளம், அட்வான்டேஜ். ஸோ நம்ம கேள்வி கேட்கும் போது என்ன ஆகும்னா, அந்த ஹானஸ்ட் ஸ்கோர் கொடுக்கும், ரியல் ஃபீட்பேக்கும் கொடுக்கும். ஸோ ரிமெம்பர் ஹிண்ட் கொடுக்கும். பயாஸ் ஆகும். ஸோ நியூட்ரலா கேட்ட ட்ரூத் கிடைக்கும். ஸோ இப்படித்தான் நம்ம ஏஐ யூஸ் பண்ணணும். ஸோ அடுத்தது கான்செப்ட் என்ன அப்படின்னா, ரைட்டிங் ஒர்க் ஃப்ளோ. இங்கதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீப்புள் மிஸ்டேக் பண்ணுவாங்க. டைரக்டா சொல்லுவாங்க ரைட் எ பிளாக் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, ஏஐ ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏஐ பிளாக் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் கிடைக்கும். கரெக்ட் ஒர்க் ஃப்ளோ என்ன அப்படின்னா, கான்டெக்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், அவுட்லைன் மட்டும் கேட்கணும், அப்புறம் வந்து இட்ரேட் பண்ணணும், பேக் அண்ட் ஃபோர்த் அப்படின்ற விஷயத்த கொடுக்கணும், ஃபைனல் டிராஃப்டையும் கேட்கணும். ஸோ இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் நம்ம கேட்கிற கேள்விகள் நல்லா கரெக்டா இருந்துச்சுன்னா அப்படின்னா, அது கொடுக்கக்கூடிய அவுட்புட் நல்லா இருக்கும். நீங்க ஏஐ ரைட்டிங் யூஸ் பண்றா கூடங்கன்னா, திங்க் பார்ட்னரா யூஸ் பண்ணுங்க. ஸோ அப்போதான் குவாலிட்டி வரும். ஸோ லெட்ஸ் ஏஐ திங்க். அப்படி லாஸ்ட் டிப்ஸ் என்னன்னா, அன்ரேட்டட் த பவர்ஃபுல். ஸோ ஏஐ திங்க் பண்ண விடுங்க. ஸோ நீங்க சொல்லணும்னா, ரீட் எவ்ரி திங் அண்ட் திங்க் பிஃபோர் ஆன்சரிங். ஸோ அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் கார் வாங்கும்போது ஸ்பெசிஃபிகேஷனை பார்ப்போம், இன்சூரன்ஸ் பார்ப்போம், கோர்ட்டு பார்ப்போம், எல்லாமே அப்லோட் பண்ணுங்க. ஸோ நம்ம பார்க்கறது இல்லாம நம்ம பார்க்குற கேள்விகள் டவுட்டை வச்சு அப்லோட் பண்ணுங்க. ஏஐ ஃபுல்லா அனலைஸ் பண்ணும். அது மாதிரி ஹெல்த் டேட்டாவும் ரிசர்ச் பண்ணும், ரிசர்ச் டாபிக்ஸும் ரிசர்ச் பண்ணும். ஏஐ டீப் திங்க் பண்ணணும். ஸோ சம்டைம்ஸ் ஃபியூ செகண்ட்ஸ் இல்லாம மினிட்ஸ் கூட எடுத்துக்கும். பட் தட் இஸ் நார்மல். என்ன மோர் திங்க் இஸ் குட் டு பெட்டர் ஆன்சர். ஸோ கண்டிப்பா ஏஐயும் அதிகமா டைம் எடுத்துக்கும், நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாவை பொறுத்து இருக்கு. ஸோ ஃபைனலா ஒரு தடவை ரீகப் பண்ணிக்கலாம். ஸோ கான்டெக்ட்ஸ் கொடுங்க, நியூட்ரலா கொஸ்டின்ஸ் கேளுங்க, அவுட்லைன் ஃபர்ஸ்ட், அப்புறம் ரைட்டன். ஸோ அனலைஸ் திங்க் பண்ண விடுங்க. ஸோ இந்த 4 டிப்ஸையும் பண்ணீங்கன்னா நீங்க ஏஐ பவர் யூஸரா ஆகலாம். ஸோ இஃப் திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.